ஒரு பீமில் ஏன் இவ்வளோ ஸ்டிரப்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டிரப்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பீம் அண்ட் காலமில் மெயின் ராட் பெண்ட் ஆகாமல் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொடுக்குற ரிங்கு தான் ஸ்டிரப்ஸ். ஒரு லாங் ராடில் 2 எண்டு மட்டும் சப்போர்ட் கொடுத்தா நடுவில் பெண்ட் ஆகும். இந்த பெண்டு தான் ரிஃப்ளெக்ஷன். ஒரு பீமுக்கு லோடு வரும்போது 3 விதமான ஃபோர்ஸ் டெவலப் ஆகும்: சியர், டென்ஷன், கம்ப்ரெஷன். ஒரு பீமுக்கு லோடு வரும்போது அந்த பீம் பெண்ட் ஆகும். அப்போது கீழே டென்ஷன் ஃபோர்ஸும் மேலே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் இருக்கும். இது நடக்கடாமல் தடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற ரியாக்ஷன் தான் சியர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த பீம் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த ஸ்டிரப்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த ரிங்கை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். மோஸ்ட்லி சைட்டில் இந்த மாதிரி ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது லோடு வரும்போது இது பிரிஞ்சு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது இது பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இதோட வேலையை இது கரெக்டாக பண்ணிடும். நம்ம சைட்டில் பீம் காலம் ரெடி பண்ணும்போது இந்த மெயின் ராட் எனக்கு 16 mm தான் வேணும், 20 mm தான் வேணும்னு எல்லாரும் கேட்போம். ஆனால் இந்த ஸ்டிரப்ஸை பற்றி யாருமே கவலைப்படுறதே கிடையாது. இனிமேல் இந்த ஸ்டிரப்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.